வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா பெரும் சக்தியாக மாறியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். பல்லாயிரம் கோடி ரூபாய்களை பிற நாடுகள் செலவிடும் நிலையில் இந்திய விஞ்ஞானிகள் இருக்கும் வளத்தை கொண்டு சாதிப்பதாகவும் கருத்து. வானிலை மற்றும் காலநிலையை துல்லியமாக கணிக்கும் சூப்பர் கம்ப்யூட்டரின் பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் காணொலி மூலம் 3 பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இரண்டு நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுக எம்பிக்கள் அதிகாரிகள் வரவேற்பு. இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் மோடியை முதலமைச்சர் சந்திப்பார் என தகவல். காங்கிரஸில் அதிகபட்ச நேரம் உட்கட்சி சண்டையிடையிலேயே போய்விடுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். 10 ஆண்டுகளாக பொது பிரச்சனையில் இருந்து விலகிவிட்டதாகவும் பாஜக தொண்டர்களிடம் நமோ செயலி மூலம் பேச்சு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு பொய் பிரச்சாரம் செய்ததாக ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு. களங்கத்தை துடைக்க 28ஆம் தேதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் கோயில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. திருப்பதி லட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இன்று திருப்பதி செல்லும் ஜெகன்மோகன் ரெட்டி இந்து சமயத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாக உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்து பெற்ற பின்னர்தான் திருப்பதிக்குள் அனுமதிக்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தல். பிரதமர் மோடியுடன் செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் வென்ற இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியினர் சந்திப்பு. புதிதாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று மோடி அறிவுரை. சென்னை வானகரத்தில் வைக்கப்பட்ட பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. தமிழ்நாடு அரசு சார்பில் காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் உத்தரவு. பேராயர் எஸ்ரா சர்க்குணம் மறைவுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரங்கல். எஸ்ரா சர்க்குணத்தின் மகள் கதிரொலியை தொலைபேசியில் அழைத்து இரங்கல் தெரிவித்தார் விஜய். (471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்த செந்தில் பாலாஜி. திமுக துண்டு போட்டு மலர்களை தூவி மேளதாளத்துடன் வரவேற்ற தொண்டர்கள். தியாகி என கூறுவதற்கு செந்தில் பாலாஜி சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டா சிறை சென்றார். எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜியை துரோகி என்று சொன்ன தற்போதைய முதலமைச்சர் தன் கட்சிக்கு வந்தவுடன் அவரை தியாகி என்பதா என தமிழிசை கேள்வி. சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் செந்தில் பாலாஜி மரியாதை. அமைச்சர் பொன்முடி மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மரியாதை செலுத்தினார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது குறித்து பேசிய அரசியல் தலைவர்கள். இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கு, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கறத வேற யாரோ சொல்லல, அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவர் கட்சி மாறுண்டால முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்திருக்கலாம். ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை. அது அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்க கூடுதலா விலை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு யார் மேல வருது இல்ல, எங்க பாட்டை ஒருத்தன் செக் இழுத்தான்ல,
அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்க எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல, இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு. இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? இப்ப 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 இருங்க சிரிக்காதீங்க. அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க. இது என்னது? நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு. கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பிட்டா தம்பி உங்களுக்கு பகிரில் ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் சென்று உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம், அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்க. அதுதான் ஏன்னா நல்ல திருடன். இதுல என்ன நீங்க எல்லாம் சொல்லணும். இதை நீங்க அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று அமைச்சராக்குவாங்க. பெரியாருக்கு தமிழ்நாட்டுல யாருதான் மரியாதை செய்யல? மாலை வச்ச உடனே திராவிட அரசியலா? தம்பி விஜய் எப்பவாச்சும் சொன்னாரா என சீமான் சரமாரி கேள்வி. தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்கும் மாநாடு குறித்து முக்கிய ஆலோசனை. உடல் எடையை குறைக்க பவன் கல்யாண் விரதம் இருக்கிறார். லட்டு உருட்டை விட இந்த உருட்டு பெருசா இருக்கு. திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து சீமான் ஆவேச பேச்சு. உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்கிறேன். பால் குடிக்கிற, நெய் ஊற்றி செய்யலாம். பால் எங்கிருந்து வந்தது? நெய் இருந்து வந்தது. கொழுப்பு இங்கிருந்து வந்தது. ஏடா நெய் தின்பா கொழுப்பு தின்ன செத்து போயிருவியா? என்ன உன் பிரச்சனை? இவங்க ஒரு பாட்பாடு வச்சிருக்காங்க தம்பி. இங்க பாரு, நல்லா கவனி. மாட்டு கருவிங்கிறன்னா கீழ் சாதி, பால் குடிக்கிற நடுச்சாதி, இடைசாதி, மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி. உலகத்திலே இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. கொலை வழக்கில் ஆஜராக வந்த பிரபல ரவுடியான ஜான் என்பவரை நீதிமன்றம் அருகே வைத்து குண்டுகட்டாக தூக்கி சென்று மற்றொரு வழக்கில் கைது செய்த போலீசார். ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே ஊக்க மருந்து சோதனைக்கு ஆஜராகாத விவகாரம். வினேஷ் போகத்திற்கு தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு நோட்டீஸ். நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக பரவிய தகவல். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் உண்மைக்கு மாறான செய்திகளை நம்ப வேண்டாம். எங்களின் அதிகாரப்பூர்வ தளங்களை பார்க்கவும் என தமிழ்நாடு மின்வாரியம் எக்ஸ் தளத்தில் பதிவு. நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 3 பேரை கொலை செய்த வழக்கில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை, 5 பேருக்கு 5 ஆயுள் தண்டனை, 2 இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பு. மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் வருகிற அக்டோபர் 6ஆம் தேதி வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல். தென்கொரியா நாட்டில் 2027ஆம் ஆண்டு முதல் நாய்க்கறிக்கு தடை. இறைச்சிக்காக நாய்களை வளர்க்கும் பண்ணை உரிமையாளர்களுக்கான மாற்று திட்டங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என துணை அமைச்சர் தகவல். பிரேசிலில் தொடர்ந்து 2வது ஆண்டாக கடும் வறட்சி. வறண்டு போன ஏராளமான நீர்நிலைகள். அமேசான் ஆற்றின் முக்கிய கிளை நதி, ஏரிகள் போன்றவற்றில் குறைந்து வரும் நீர் மட்டத்தால் வாழ்வாதாரம் பாதிப்பு.
ஹிஜ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர் ஒருவரை குறிவைத்து லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதல். தமிழகத்தில் அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கான தனி ஓய்வறை அமைக்க நிதி 8,55,00,000 ரூபாயை 3 வாரங்களில் ஒதுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். வங்கதேச அணி ஆல்ரவுண்டர் ஷகிப் அல் ஹசன் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக மிர்பூரில் நடைபெறும் டெஸ்ட் போட்டியோடு டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. T20 கிரிக்கெட்டிலிருந்து ஏற்கனவே ஓய்வு பெற்றுவிட்டதாகவும் பேச்சு. மும்பை விமான நிலையத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கானை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள். உள்ளே செல்லவிடாமல் சுற்றி நின்று செல்ஃபி எடுக்க முயன்றவர்களை அப்புறப்படுத்தி ஷாருக் கானை அனுப்பி வைத்த போலீசார். ரஜினியின் வேட்டையன் படத்தில் தமிழில் பேசுகிறார் அமிதாப் பச்சன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் அமிதாப் பச்சனின் குரல் தமிழில் பதிவானது. யோகி பாபு நடிக்கும் மிஸ் மேகி திரைப்படத்தின் டீசர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. மெய்யழகன் திரைப்படத்திற்கு வாழ்த்து தெரிவித்து மலையாள நடிகர் டோவினோ தாமஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. அக்டோபர் 11ஆம் தேதி காஸ்ட்ரா OTT தளத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழை திரைப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.